ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து இது மதர்ஸ் டே. எல்லோரும் வந்து ஹாப்பி பண்ணுங்க. மதர்ஸ் டே நானா இப்போ கடவுளுடைய அம்மா தான் பெருசு. அம்மா இல்லைன்னா நமக்கு வேறு யாருமே இல்லை. இன்னைக்கு நான் இது மதர்ஸ் டேனால் எங்கள் அம்மாவுக்கு நான் சாக்லேட் தான் வாங்க போகிறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப இனிமேல் நான் ஹாப்பியாக வச்சுருக்க போகிறேன். முன்னாடி தான் வந்து எங்கள் அம்மாவை அப்படி சொல்கிறது. ஆனால் இனிமேல் வந்து நான் ரொம்ப அவங்கள பார்த்துப்பேன். அவங்க இல்லைன்னா வேறு யாருமே இல்லை. வேறு யாருமே இல்லை காய்ஸ். ஏன் அழுவுற கேட்டீங்கன்னா ஹலோ அம்மா, கடவுள்லேயே அம்மா தான் பெருசு. நான் சொல்லிக்கிறேன், அம்மா வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க தான் என்னால் சொல்ல முடியும். ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாரோட ஜாலியாக இன்னைக்கு வந்து கேக்கு தான் வெட்டிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லுது தெரியல. எங்கள் அம்மா வர அழுகுற மாதிரி இருக்குது, தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு. சரி பாய், ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து எதுக்கு இத்தனை நாளும் ட்ராயிங் வீடியோ போடலன்னா, இது உடம்பு சரியில்லை. தம்பி எங்கள் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான், அதனால தான் இப்போ தான் ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். எல்லோரும் இப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்ல முடியும். அவங்க வயிற்றுலேருந்து பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கி ஃப்யூச்சரில் கஷ்டப்பட்டு காசே இல்லாமக்குள்ளே நல்லா கெத்தாக சம்பாரித்து நல்லா சேர்த்து விட்டு நம்ம பசங்க நல்லா பெரிய பிள்ளைய ஒன்று நினைப்பாங்க. கைஸ், வேறெல்லாம் சொல்ல தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை பெக்கக்குள்ளே வயிற்றுலேருந்து பெற்று அவங்க நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்களை என்ன ஸ்கூலில் சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்களை அந்த வேலையில் சேர்க்கணும். நான் வந்து என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா சொல்கிற வேலை தான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலை தாங்க கேட்பேன். அது உடம்பு சரியாமல் போகுது. சரி, எல்லோரும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு வயிற்றுலேருந்து பெற்றுட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்களை நம்ம அங்கே தான் சேர்க்கணும். இவங்க நம்ம பிள்ளைய அவங்க சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைய அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அந்த காலேஜில் சேர்க்கணும், வேறு அந்த வேலையில் சேர்க்கணும். நான் வந்து வேலைக்கு போகக்குள்ள நான் வந்து எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பாங்க. நான் வந்து எனக்கு என்ன இஷ்டத்தில் வேலை இருக்கோ அங்கே தான் நான் போக மாட்டேன். என்ன வேலை நல்லா இருக்கோ எங்கள் அம்மா சேர்த்து விடுவாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையாகவே இருக்க மாட்டேன். இப்போ நான் 6th படிக்கிறேன், பெரிய பிள்ளையாக ஆகிட்டேன். அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்து இனிமேல் நான் நல்லாவே பார்த்துப்பேன். இனிமேல் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க. வீட்டை பெருக்குவேன், டீயை போடுவேன், தோசை ஊற்றி கொடுப்பேன். சின்ன வயசில் இது ஃபிஃப்த்து போக்குள்ளே தான் நான் எங்கள் அம்மாவுக்கு தோசையே ஊற்ற கற்றுக்கினேன். டீ போட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பாய் காய்ஸ், டாட்டா பாய்.